السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين، إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்தில் பரக்கத்து வேண்டும் என்று நம்மை பிரார்த்திக்க சொன்னார்களோ, அந்த பரக்கத்திற்குரிய மாதங்களில் ஒரு மாதம் கடந்து இரண்டாவது மாதமான ஷாபான் மாதத்தை நாம் எல்லாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷாபானை தொடர்ந்து இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பேற்றையும், அதில் பல்வேறு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. சங்கையான அல்லாஹ் நல்லடியார்களே, ஷாபானினுடைய மாதத்திற்கென்று சில சிறப்புகளை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஷாபானினுடைய மாதத்தை நாம் சிந்திக்கக்கூடிய அதே வேளையில் அதை தொடர்ந்து அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சிறப்புகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அவற்றில் அதோடு சேர்த்து துஆவினுடைய சிறப்புகளையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஷாபானினுடைய மாதத்தை 15வது தினத்தினுடைய அந்த இரவை குறித்து ஒரு ஆச்சரியத்தோடு ஒரு கேள்வியை தன்னுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். ஹல் தத்ரீன மா ஃபீ ஹாதிஹில் லைலா, ஆயிஷா அவர்களே, இந்த இரவினுடைய சிறப்புகளை குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், மா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், இந்த இரவில் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேள்வியை கேட்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவில் நடக்கின்ற பல்வேறு தகவல்களை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார்கள். அதில் முதலாவது செய்தி, இந்த ஆண்டு எத்தனை குழந்தைகள் இந்த உலகத்திலே பிறக்க இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. இதற்கு அடுத்து இதே போன்று இந்த ஆண்டுகளில் எத்தனை நபர்கள் மரணிக்க இருக்கிறார்கள் என்பதை குறித்துண்டான தகவல் பதிவு செய்யப்படுகிறது. மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்,
மனிதர்கள் செய்ய இருக்கின்ற நல்ல அமல்களும் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அதுபோல் அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல பல ரிஸ்க்குகளும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 செய்திகளை, பிறப்பை குறித்துண்டான செய்திகள், மனித இறப்பை குறித்துண்டான செய்திகள், அவர்கள் இந்த உலகத்தில் வந்ததற்கு பின்னால் என்னென்ன நல்ல அமல்கள் செய்வார்கள் என்பதை குறித்துண்டான செய்திகள், அதே போல அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் பெற இருக்கின்ற ரிஸ்க்குகள் எல்லாம் இந்த இரவில் பதிவு செய்யப்படுகிறது என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேள்வியை கேட்டுவிட்டு அங்கே பதிலை சொல்லி தருகிறார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் அதனுடைய மகத்துவத்தை இந்த சமூகத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான் கேள்வி கேட்கிறார்கள். அதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஹல் தத்ரீன மா ஃபீ ஹாதிஹில் லைலா, இந்த இரவில் என்ன நடக்கிறது, இதனுடைய சிறப்புகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வியை கேட்டுவிட்டு இவ்வளவு பதில்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அதனால்தான் இந்த இரவில் பெருமக்கள் மனித சமூகம் நல்வழியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தனித்துவமான சில அமல்களை செய்வதற்கு தனிநபர்கள் செய்வதை விட அந்த நல்ல அமல்களில் பல பேர் கூட்டாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் விரும்பினார்கள். என்றைக்குமே நாம் நினைத்து பார்க்கிறோம் அல்லவா, நாம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை அது நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாம் கற்றிருக்கக்கூடிய கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். உலகத்தினுடைய எதுவெல்லாம் நல்லதாக இருக்கிறதோ அது அத்தனையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் இப்படி ஆசைப்பட்டார்கள். கியாமத்து நாளில் நான் அமல் செய்ததை போன்று என்னை சுற்றி இருப்பவர்கள் அமல் செய்ய வேண்டும், என்னுடைய மனைவி அமல் செய்ய வேண்டும், என்னுடைய பெற்றோர்கள் அமல் செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் அமல் செய்ய வேண்டும், என்னை சுற்றி வாழக்கூடிய இந்த சமூகம், இஸ்லாமிய சமூகம் நல்ல அமல்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் நல்ல மக்கள் இது போன்ற விஷயங்களை நமக்கு ஹதீஸுகளினுடைய ஆய்வினுடைய அடிப்படையில் பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அது இரவு வணக்கமாகட்டும் அல்லது இரவிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவதாகட்டும், ஒரு நல்ல மனிதர்கள் தன்னை சார்ந்திருப்பவர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பிரியப்படுவார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் நல்ல மனிதர்கள் நமக்கு பல்வேறு விஷயங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இது போன்ற நாட்களில் அல்லாஹ்விடத்திலே அதிகமான பிரார்த்தனைகள் செய்து அந்த பிரார்த்தனைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்பார்கள். யா ரசூலல்லாஹ், ஐயு துஆஇ அஃதல், இருக்கின்ற துஆக்களிலேயே மிகச் சிறந்த துஆ எது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆக்களை குறித்து சொல்லுகின்ற போது சிறந்த துஆ என்ற கேள்வி அங்கே ரசூலுல்லாஹ்விடத்தில் வைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முதலில் நீங்கள் பிறருக்கு துஆ செய்வதை விட உங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு துஆ செய்யுங்கள், நீண்ட ஆயுளுக்கு துஆ செய்யுங்கள், இந்த உலகத்திலே நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற துஆ செய்யுங்கள், இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் நல்ல முறையில் அல்லாஹ்விற்கு ஓப்பானவனாக பிரிந்து செல்ல வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் துஆ செய்யுங்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறருக்கு கேட்கின்ற துஆக்களை விட முதலிலே உங்களுக்காக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது துஆஉல் மர்இ லினஃப்ஸிஹி, ஒருவன் தனக்காக கேட்கக்கூடிய துஆ இருக்கக்கூடிய துஆக்களிலேயே மிகச் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கேள்விக்குண்டான பதிலை சொல்லி தருவார்கள். துஆக்களில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய நேரத்தில் சில நேரம் நமக்கு கிடைக்கலாம் அல்லது உடனடியாக கிடைக்காமல் போகலாம். ஒரு மனிதனுக்கு அழிவு என்பது ஏற்படுகிறது என்றால் அந்த அழிவு சில நேரத்திலே துஆக்கள் கேட்காமல் இருப்பதின் மூலமாக ஏற்பட்டு போய்விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள், துஆ கேட்டவன் அழிவை சந்தித்ததில்லை. உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி எனக்கு இன்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டவன், அது கடன் தொல்லையாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், அல்லது பல்வேறு விதமான உடல் உபாதைகளாக இருக்கலாம், ரப்பிடத்திலே கையேந்தி கேட்கக்கூடியவன் ஒரு காலத்திலும் அவன் அழிவை சந்தித்ததில்லை என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான்
லா தஅஜிஸு ஃபி துஆ, நீங்கள் துஆவில் இயலா தன்மைக்கு நீங்கள் போய்விடாதீர்கள். எதற்காக ரப்பிடத்திலே கேட்க வேண்டும்? நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? ரப்பிடத்திலே கேட்டு கேட்டு இவ்வளவு காலம் ஆகிவிட்டதே, நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்று பல வேலைகளை செய்துவிட்டு முடியாத தன்மைக்கு நீங்கள் போகிறீர்கள் அல்லவா? அது போன்ற ஒரு இயலாத தன்மைக்கு நீங்கள் துஆவில் மட்டும் ஈடுபட்டு விடாதீர்கள். ஏனென்றால் லன் யஹ்லிக மஅ துஆ, துஆவோடு இருக்கக்கூடியவன் அவன் அழிவை சந்தித்ததில்லை என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவார்கள், துஆக்களிலேயே மிக விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆக்கள் இருக்கிறது, சில சமயத்தில் தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆக்களும் இருக்கிறது. சிறந்த துஆவை தனக்காக கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்லுகிறார்கள், பிற மக்களையும் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள், அந்த துஆ சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி தருகிறார்கள். அஸ்ரஉ துஆ இஜாபத்தன் துஆஉ காயிபின் லிகாயிபின், ஒருவன் பிற மனிதர்களுக்காக துஆ செய்யக்கூடிய அந்த துஆ விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்காக கேட்கப்படக்கூடிய துஆ, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கின்ற துஆ, அண்டை வீட்டுக்காரர்களுக்காக கேட்கப்படுகின்ற துஆக்கள், நம்முடைய இடத்திலே கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்காக ஆசிரியர் கேட்கக்கூடிய துஆக்கள், அதே போன்ற மாணவர்கள் ஆசிரியருக்காக கேட்கப்படக்கூடிய துஆக்கள் என்று பிற மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்காக கேட்கப்படக்கூடிய துஆ நமக்கு கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அங்கீகரிப்பதை விட வேகமாக அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொல்லி தந்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எந்த பிரார்த்தனையை அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லித் தருகிற போது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட துஆ ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். பெரும்பாலும் எல்லா நபர்களும் எளிமையான முறையிலே தெரியக்கூடிய, எளிமையான முறையிலே நம்முடைய வாயிலே வரக்கூடிய அற்புதமான வார்த்தை, அதிகமாக நம்முடைய சிந்தனையில் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை, செவிகளில் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இந்த உலகத்திலும் எனக்கு நலவைத்தா, மறுமையிலும் எனக்கு நலவைத்தா, கியாமத்து நாளில் நரகத்தினுடைய வேதனைகளிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பைத்தா என்கின்ற இந்த துஆ இருக்கிறது அல்லவா, உலகத்தில் எதுவெல்லாம் நன்மைகளாக இருக்கிறதோ அத்தனை நன்மைகளும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை வார்த்தையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அற்புதமான துஆவை சொல்லி தந்திருக்கிறார். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமான துஆக்களில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அது மாதிரி துஆக்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடாத துஆவையும் சொல்லி தருகிறார்கள். என்னத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும், எதை கேட்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்ற போது துஆக்கள் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதில்லை. நாம் கேட்கின்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்துக் கொள்கிறார். அதே நேரத்தில் ஒருவன் பாவத்தை துஆ செய்வானேயானால் அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஒருவன் திருட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அவன் இப்படி ஒரு துஆ செய்தார், இரவிலே நான் திருட்டுக்காக செல்லுகிறேன், எல்லா மனிதர்களுக்கும் தெரியாமல் நான் சென்று திருட வேண்டும், எனக்கு இங்கே பிரச்சனை இல்லாமல் திருட வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்பட்டு இப்படி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவானேயானால் அவனுடைய துஆ அங்கீகரிக்கப்படுவதில்லை. பாவத்திற்காக துஆ செய்யாத வரை அவனுடைய துஆ அங்கீகரிக்கப்படும். அதே மாதிரி இரண்டாவது விஷயத்தை சொல்லி தருகிறார்கள், உறவுகளை முறிக்க வேண்டும் என்று துஆ செய்யாதீர்கள். அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அல்லது பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், நம்முடைய மற்ற உறவுகளாக இருக்கலாம், அவர்களோடு நாங்கள் பந்தம் வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் பிரியப்படுவதில்லை ரப்பே, அவர்களையும் எங்களையும் பிரித்து வைத்துவிடு என்று ஒருவன் துஆ செய்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த துஆவை அங்கீகரித்துக் கொள்வதில்லை. மூன்றாவதாக சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஆ கேட்பவரிடத்திலே பொறுமை இருக்க வேண்டும், அவசரப்படாதீர்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆவிலே அவசரம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது அங்கே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், துஆவில் அவசரம் என்பது எப்படி? வேகமாக வார்த்தைகளை சொல்லிக் கொள்வதா அல்லது வேறு ஏதாவது செய்து கொள்வதா? துஆவில் அவசரம் என்ன என்று விளக்கம் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய மிக மோசமான நிலையை இங்கே விளக்கி தருகிறார்கள். மனிதனை பொறுத்தவரை எல்லாவற்றிலும் அவசரப்படுகிறான் அல்லவா, அந்த அவசரத்தை நீங்கள் துஆவில் காட்டிக் கொள்ளாதீர்கள்.
என்ன அவசரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். நம்மள்கிட்ட பெரும்பாலும் இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு தடவை போய் கேட்டிருப்போம், நமக்கு ஏதாவது வேண்டும் என்று நாம் கேட்டிருப்போம். அந்த கேட்ட உடனே நமக்கு அது கிடைச்சிடாது. ரப்புக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை அல்லாஹ் அங்கே பரிசோதிக்கிறார். என்னிடத்தில் எத்தனை தடவை நீ மன்றாடி இருக்கிறாய்? ஏதோ இன்னைக்கு வந்த உடனே அல்லாட்ட கேட்ட உடனே இவங்க கேட்ட உடனே அது நிறைவேற வேண்டும் என்கின்ற மனப்போங்கு இருக்கிறது அல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மனிதன் இப்படி சொல்லுகிறார், நான் துஆ செஞ்சேன் ஆனால் நிறைவேறவில்லை. நான் துஆ செய்தேன், மீண்டும் எனக்கு நிறைவேறவில்லை. இப்படி அவன் சொல்லுகிறான் அல்லவா? கேட்டு 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 அல்லாஹு தஆலா நிறைவு செய்யவில்லை என்கின்ற அந்த மனப்போங்கிற்கு அவன் எப்பொழுது வந்து விடுகிறானோ அல்லாஹு தஆலா அந்த துஆவை அங்கீகரித்துக் கொள்ளவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிலே நீங்கள் கேட்கின்ற போது அவசரம் இல்லாமல் பொறுமையை கடைபிடியுங்கள். அதே போன்று உறவுகளை முறிக்க வேண்டாம், அது போன்ற துஆக்களை நீங்கள் செய்து கொள்ளாதீர்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துவிட்டு துஆக்களில் என்ன வார்த்தைகளை சொல்லி துஆ செய்ய வேண்டும் என்றும் கற்றுத்தருகிறார்கள். சில வார்த்தைகள் இருக்கிறது, அந்த வார்த்தைகளை சொல்லி துஆ செய்கிற போது அல்லாஹு தஆலா அந்த துஆவை அங்கீகரித்துக் கொள்கிறார். அதனால்தான் சூஃபியாக்கள் சில திக்ர் மஜ்லிஸ்களிலே சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு அயாஸ் என்பவர் தொழுது கொண்டிருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபு அயாஸ் என்பவர் தொழுது கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போகிறார்கள். அவர் தொழுகையிலே இப்படி துஆ கேட்கிறார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்து லா இலாஹ இல்லா அன்த யா ஹன்னானு யா மன்னான். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து செல்லுகிறார்கள். அவர் துஆ ஓதி கொண்டிருக்கிறார், எல்லா புகழும் உனக்கே ரப்புல் ஆலமீனே, லா இலாஹ இல்லா அன்த யா ஹன்னானு யா மன்னான், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, யா பதீஅ ஸமாவாத்தி வல் அர்தி யா தல் ஜலாலி வல் இக்ராம். இந்த வார்த்தையை சொல்லி அவர் துஆ செய்கிறார். இப்படி துஆ செய்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆ செய்தவரை அழைத்து சொல்லுவார்கள், நீங்கள் சாதாரண வார்த்தையை சொல்லி நீங்கள் துஆ செய்யவில்லை, இஸ்முல் ஆலம் என்று இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய மகத்துவமிக்க சில பெயர்கள் இருக்கிறது அல்லவா, அந்த பெயரை சொல்லி நீங்கள் துஆ செய்திருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், இந்த துஆவிற்கு உங்களுக்கு உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட தன்மை இருக்கிறது, அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். நிறைய திக்ர் மஜ்லிஸ்களிலே சில நேரங்களில் செல்லக்கூடிய போது அங்கே திக்ரை சொல்ல கொடுக்கக்கூடிய ஞானவான்கள் நமக்கு சொல்லுவார்கள், திக்ர் மஜ்லிஸ்களிலே யா ஹன்னானு யா மன்னான், இது போன்ற வார்த்தைகள் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த துஆவிற்கு அங்கீகரிப்பு உண்டு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கற்றுத்தருகிறார்கள். இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன அப்படின்னா, அல்லாஹுவை விட்டு மிக வெகு தூரமாக நாம் போய் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவிடத்தில் கேட்கக்கூடிய சமூகம் கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஆச்சு. அந்த பழக்க தோஷம் நம்மிடத்தில் ஒரு ஜெனரேஷனே மாறி போய்விட்டது. இன்னைக்கு தொழுது முடித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள் ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பின்னாலும் துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. அதே போல இரவு நேரத்தில் எழுந்து கேட்கப்படக்கூடிய துஆவிற்கு அங்கீகாரம் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு தலைமுறை அப்படியே அந்த துஆவை விட்டு தூரமாக போய்விட்டது. தொழுக முடிஞ்ச உடனே அப்படியே எந்திரிக்க வேண்டியது, அப்படியே போக வேண்டியது. எப்படி கற்பிதம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இமாமாக இருப்பவர் தனக்காக மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறார், வேற யாருக்குமே கேட்கறது இல்லை. நமக்குன்னு சொல்லி பல்வேறு விதமான தேவைகள் இருக்கும் அல்லவா, அந்த தேவைகள் நம்ம கேட்க வேண்டுமே ஒழிய இமாம் சொல்லுவதற்கு ஆமீன் சொல்லுவதோ அது போன்ற துஆக்களில் கலந்து கொள்வதோ கூட்டாக இருக்கக்கூடிய துஆக்களை நாம் இருந்து கொள்வதோ பெரும் கொண்ட பாவம் என்பதை போன்ற கற்பிதங்கள் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு அவசர அவசரமாக போகக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் அல்லவா. இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இப்படி கற்பிதங்கள் கற்பிக்கப்பட்டதற்கு பின்னால் மனசுல அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகிவிட்டால் இன்னொரு சிந்தனை அந்த மனிதர்களிடத்தில் இருப்பதில்லை. நமக்கும் சரி இமாமாக இருக்கிறவர் அப்படித்தான் கேட்கிறாருன்னு ஒரு தவறான சிந்தனை மனிதனுடைய மனதிலே உட்பட்டு போய் விடுமையானால் நாம அல்லாட்ட கேட்கணுங்கிற உணர்வு கூடவா சமுதாயத்திற்கு இல்லாமல் போய்விட்டது. நாம தொழுது முடித்து விட்டோம், அல்லாஹ் அங்கீகாரம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அப்படி இருக்கிற போது நாம தொழுது முடிச்சுட்டு
இமாமோட துஆவுக்கு தான் ஆமீன் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. அப்போ இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம்? நாம உட்கார்ந்து அல்லாட்ட உட்கார்ந்து கேட்கறதுக்கு கூட இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். உங்களை மனிதர்களை அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் துஆ செய்யாமல் இருக்கிறார்களோ ரப் அவர்களை அவனிடத்தில் கையேந்துவதற்கு கூட நசீப் இல்லாமல் ஆக்கிவிட்டான் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். எல்லா இபாதத்துகளும் செய்வதற்கு நமக்கு கிடைக்காத பாக்கியம். நடுநிசையில் எந்திரிச்சு சில பேர் உட்கார்ந்து கதறி அழுவார்கள் அல்லவா? எல்லோரையும் தூங்கி கொண்டிருக்கிற போது சில மனிதர்களை எழுந்து அல்லாஹ்விடத்தில் கேட்க வைக்கிறார். இது ரப்புல் ஆலமீனுடைய நாட்டம். இவர்களை நம்மிடத்தில் வர வைக்க வேண்டும், நம்மிடத்தில் கெஞ்ச வைக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் முடிவு செய்கிறான் அல்லவா? யார் துஆவை புறக்கணிக்கிறார்களோ அங்கே ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே கையேந்தக்கூடிய ஒரு நற்பெயரை நமக்கு கிடைக்காமல் ஆக்கிவிட்டானே என்று வருத்தப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கடந்து செல்கிறார்கள். அவர் அற்புதமான சில வார்த்தைகளை சொல்லி சொல்லி துஆ செய்கிறார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, கண்களால் பார்க்க முடியாத ரப்பே, கற்பனைக்கு அப்பாற்பட்ட ரப்பே, எப்படிப்பட்ட வர்ணனையாளர்களும் வர்ணிக்க முடியாத ரப்பே, மலைகளின் திடத்தன்மையை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ரப்பே, கடலின் ஆழங்களையும் அதனுடைய நீளங்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ரப்பே, இப்படியே அவர் துஆ செய்துவிட்டு மழை துளிகளின் எண்ணிக்கையை கூட தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ரப்பை என்று ரப்புல் ஆலமீனை அழகோடு அவர் புகழ்ந்து கொண்டு இருந்து விட்டு கடைசியிலே சொன்னார், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மரணத்தை நல்ல முறையில் ஆக்கித்தார் ரப்பே, நான் கடைசியாக உன்னை சந்திக்க வரக்கூடிய அந்த நாளை நன்னாளாக ஆக்கித்தார் ரப்பே, நான் செய்யக்கூடிய அமல்களை கடைசியில் நல்ல அமல்களோடு எனக்கு மரணத்தை தார் ரப்பே என்று அவர் துஆ செய்து கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அப்படி துஆ செய்ய ஒரு சஹாபியை நியமித்து கொடுக்கிறார்கள். நீங்க என்ன செய்யுங்க, அவர் தொழுது முடிச்ச உடனே அவர் என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அழைத்து செல்லுகிறார். அந்த தொழுத சஹாபியை இப்படி வர்ணனை செய்து துஆ செய்த சஹாபியை அழைத்து கொண்டு சென்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு தங்க காசுகள் வருகிறது. அப்படியே தங்கத்தை எடுத்து அந்த கிராமப்புற சஹாபிக்கு கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், உங்களுக்கு ஏன் நான் தங்கத்தை தந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபோது அந்த கிராமப்புற அரபி சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், என் மீது நீங்கள் கருணை கொண்டதால் எனக்கு நீங்கள் தங்கத்தை தந்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள நெருக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக நீங்கள் தங்கத்தை தந்தீர்கள் என்று அவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த கிராமப்புற அரபி சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இதற்காக நான் தங்கத்தை தரவில்லை, உங்களின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பினால் தரவில்லை, உங்கள் மீது அன்பு இருக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த அன்பிற்காக நான் தங்கத்தை தரவில்லை, ரப்புல் ஆலமீனை அற்புதமான முறையில் வர்ணனை செய்து நீங்கள் துஆ செய்தீர்கள் அல்லவா, அந்த வர்ணனையின் வார்த்தை, அழகிய வார்த்தை எனக்கு பிடித்திருக்கிறது, அதனால் நான் தங்கத்தை தந்தேன் என்று துஆ செய்த அந்த கிராமப்புற அரபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் நல்ல வார்த்தைகளை சொல்லி எப்படியெல்லாம் கேட்க வேண்டுமோ என்ற பணிவோடு கேட்கக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் நான் கேட்கக்கூடிய அத்தனை பிரார்த்தனைகளையும் அங்கீகரித்துக் கொள்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வரக்கூடிய அந்த புனிதமான தினங்களில், அதற்கு அடுத்து வரக்கூடிய தினங்களில் என்னென்ன நல்ல வாய்ப்புகள் நமக்கு செய்வதற்குண்டான நசீபுகள் நமக்கு கிடைக்குமோ அதற்காகவும் நாம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அங்கீகரித்துக் கொள்வானாக. நல்ல எண்ணங்களோடு கேட்கக்கூடிய தௌஃபீக்கையும் அதே போன்று பணிவோடு அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய நசீபையும் அவனிடத்திலே கையேந்த வைப்பதற்குண்டான நசீபையும் நம்ம அத்தனை பேருக்கும் தந்தரல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.